இதற்காக மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24 37 வசனம். இதே ஏற்பாட்டில் 18வது பக்கம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 74 37 வசனம். நான் 24 28 வசனங்களை வாசிப்போம். 23 கூட வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தான என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்பது. இந்த உலகத்துல தினந்தோறும் அநேக கொலைகள் நடக்குது. நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா கொலை இல்லாத செய்தியை பார்க்கறது. பலதரப்பட்ட கொலைகள் நடக்குது. வேதமும் பலதரப்பட்ட கொலைகளை சொல்லுது. ஆனா கொலைகள்லயே மிக மிக மோசமான கொலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆத்ம கொலை தான். ஒரு மனுஷனை இருதயபூர்வமா மனதளவுல ஒரு மனிதனை கொலை செய்யறது போல ஒரு மோசமான கொலை வருது. இந்த உலகத்துல பல ராஜ்யங்கள் தோன்றி மறைந்திருக்கிறது. நிறைய ராஜாக்கள், நிறைய மன்னர்கள், நிறைய பேரரசுகள் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு ராஜ்யம் வெற்றி அடையும் பொழுது அது கொலை செய்து தான் வெற்றி அடையும், யுத்தம் பண்ணி தான் வெற்றி அடையும். சரீர பிரகாரமான கொலையை செஞ்சுதான் மனுஷன் ராஜ்யத்தை கொடுக்கிறான். ஆனா இந்த உலகத்துல ஒரு ராஜ்யம் அவதூறு பண்ணி வார்த்தைகளால கொலை செய்யப்பட்டு ஒரு ராஜ்யம் வென்றுன்னு சொன்னா அது ரோம சாம்ராஜ்யம் தான். ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த ஒவ்வொரு ராஜாக்களும், ஏன்னா ரோம சாம்ராஜ்யத்தை நம்ம கவனிக்கும் பொழுது முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல. அப்ப அந்த ராஜாக்களுடைய படை பலம், சரீர பலம், ஆயுத பலம் எல்லாம் ரொம்ப பெருசு. அப்ப யுத்தம் பண்ணி படபலம் பண்ணி இந்த ராஜ்யத்தை இருக்க முடியாதுன்னு நினைச்சு அந்த ஆளக்கூடிய அந்த பேரரசுகள் அந்த ராஜாக்கள் மேல உண்மைக்கு புறம்பான அநேக அவதூறுகளை சொல்லிதான் ரோம சாம்ராஜ்யம் உலகத்துல வீழ்த்தப்பட்டது. பெரும்பாலும் அந்த ராஜ்யம். சரிங்களா? அதே போல இந்த உலகத்தை நம்ம உத்து கவனிக்கும் பொழுது சரீர பிரகாரமா கொலை செய்யப்படக்கூடிய மனிதர்களை விட இருதய பிரகாரமா அவதூறு மூலமா தூஷணமான வார்த்தைகள் மூலமா கொலை செய்யப்படக்கூடிய மனிதர்கள் அது இருக்கிறதுலையே. அந்த ஒரு கொலைக்கு தான் தீர்வு கிடையாது, பரிகாரம் கிடையாது, விடுதலை கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தூஷிக்கப்படக்கூடிய கொலையினுடைய முக்கியத்துவத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தூஷிக்கப்படுகிறார். அவர் பிசாசினால ஆட்கொள்ளப்பட்டவரா, பிசாசினுடைய தலைவன் மூலமா கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்று தூஷிக்கப்படுகிறார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பிரசங்கத்துடைய தலைப்பு தூஷிக்கப்படும் மீட்பின் ராஜா. ஒரு மீட்பின் ராஜா எவ்வளவு தூரம் தூஷிக்கப்படுகிறார்ன்றதான் பார்க்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் முழுமையாவே நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா, இயேசுவை அவருடைய சொந்த ஜனங்களும் அங்க இருக்கக்கூடிய மத தலைவர்களும் எப்படி எதிர்க்கிறார்கள், எப்படி அவரை புறந்தள்ளுறாங்க, அவரை மேசியாவா இல்லாதபடி எப்படி நிராகரிக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அதுல 12ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்துல ஓய்வு நாளை குறித்து அவர் குற்றம் சாட்டுறார். அவர் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார், நியாயப்பிரமாணத்துல வேலை செஞ்சுட்டாங்க, பயிர்களை கைது தின்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுகிறார். அடுத்த ஓய்வு நாள்ல அவர் சுகப்படுத்திட்டாரு, அவர் வேலை செஞ்சு மனிதர்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி குற்றம் சாட்டுறார். ஆனா இயேசு அதை வேத பிரகாரமா நியாயமா சரியான ஆதாரங்களோடு அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுத்து உபதேசத்தை வெளிப்படுத்துறார். அவங்க இறுதியா அவரை கொலை செய்வதற்காக அவரை திட்டம் போட்டாங்கன்றத 14வது வசனத்துல நம்ம பார்க்கணும். அப்ப இந்த ராஜா எவ்வளவு சாந்தம் உள்ளவரா, எவ்வளவு வாக்குவாதம் செய்யாதவரா, தேவனுக்கு பிரியமான ராஜ்யத்தை கட்டுகிறவராக இருக்கிறான் மத்தேயு அதை சொல்லி முடிக்கிறார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு வரும் பொழுதுதான் அந்த 22வது வசனத்துல ஒரு பிசாசு பிடிச்ச குருடும் ஊமையுமான ஒருத்தன் கொண்டு வரப்படுகிறான். அந்த பிசாசு பிடிச்ச குருடும் ஊமையனை பார்க்கும் பொழுது அவன் பிசாசால முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறான். பிசாசு அவனை
முழுமையா சீர்குலைச்சிருக்கிறான். அவனுக்குள்ள பிசாசு பிடிச்சனால அவன் கூடன் ஆயிட்டான், அவன் ஊமையன் ஆயிட்டான், அவன் செவிடன் ஆயிட்டான். அவனுடைய நிலை ரொம்ப மோசமான நிலை. அவனை யாரையும் சுகப்படுத்த முடியல, யாராலையும் அவனை மீட்க முடியல. இயேசு தனது வல்லமையை மறுபடியும் நிரூபணம் செய்து அந்த மனிதனை பூரணமாக சுகமாக்குகிறார். இதான் நம்ம கடந்த முறை பார்த்து முடிச்சோம். இப்போ அவர் சுகமாக்குன உடனே 23 அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டது, தாவீதின் குமாரன் இவர்தானோ கேட்கிறான். இதுக்கு மேல என்ன நிரூபணம் வேணும்? இவர் மேசியான்றதுக்கு இது ஒண்ணு போதாதா? எவ்வளவு பெரிய வல்லமையை வெளிப்படுத்திருக்கிறார். உலக தோற்றத்து முதல் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை நம்ம பார்க்கல. யாராலையும் சுகப்படுத்த முடியாத, மீட்க முடியாத ஒரு இருள் சூழ்ந்த ஒரு மனிதனிடத்துல இவ்வளவு பெரிய மீட்பு. ஒரு நொடியில அவன்கிட்ட பிசாசு போது, ஒரு நொடியில கண்ணு தெரியுது, வாய் பேச முடியுது, காது கேட்குது, பூரணமாக சுகமாக்கப்பட்டிருக்கிறான். உண்மையாக இவர் தான் மேசியாவோ, இவர் தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மோசையை போன்ற தீர்க்கதரிசியோ, இவர் தான் தேவகுமாரனோடு மக்கள் எல்லாரும் இயேசுவின் சார்பா வந்து பேசுறாங்க. அப்போதான் பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க, அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே இல்லாமல் மற்றபடி அல்ல. இந்த பரிசேயர்கள் எப்படிடா அவரை குற்றச்சாட்டி கொலை செஞ்சு அவரை துரத்தலான்னு கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, அதற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஜனக்கூட்டம் அவரை மேசியாவா, ஒருவேளை மேசியாவா இருப்பாரோ விசுவாசிக்க போறாங்க. அவரை குறிச்சு ஜனங்கள் இப்படி பாசிட்டிவா பேசுறத பார்த்துட்டு, ஐயோ இவரை நம்ம கொலை செஞ்சு ஒன்றும் இல்லாமல் கூட இவர் திரளான ஆதரவை தேடுறாருன்னு சொல்லி அதை குலைக்கிறதற்கு இவ்வளவு நேரம் அவரை எப்படியாச்சும் குற்றப்படுத்தலாம், அவரை நிராகரிக்கலாம், அவருடைய அற்புதம் அல்லது அவருடைய உபதேசம், அவருடைய வாழ்க்கை எதுலையாச்சும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சி அவரை கொலை செய்யலாமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஆதாரமும் அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரம்னா அவதூறு, உண்மைக்கு புறம்பான சாட்சி, ஒரு பொய் சாட்சி, ஒரு புறம் கூறுதல், ஒரு மோசமான குற்றம் சாட்டுதல் இருக்கிறாங்க. இவரிடத்துல வெளிப்பட்ட இவர் சாதாரணமா இந்த பிசாசு தோட்டிட்டாரா, இவர் கடவுளாலையா தோற்றினாரு? இல்ல, இவர் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல். இந்த பெயல்செபூல் பைபிள்ல வேற எங்க சொல்லப்படுகிறது? பைபிள்ல வேற எந்த இடத்துலையும் நம்ம ஆதாரம் பார்க்கல. இங்க இந்த சுவிசேஷத்துல மட்டும்தான் பார்க்கணும். இப்ப பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூல் ஏன் சொன்னாங்கன்னு சொன்னா, இந்த இஸ்ரவேலுக்கு அருகாக இருக்கக்கூடிய ஒரு பரம எதிரியா பெலிஸ்தியர்கள் இருக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் விக்கிரக வழிபாடு கொண்ட ஒரு தேச மக்கள், பல விக்கிரக வழிபாடு செய்வாங்க. அதுல அவங்க வழங்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் பெயல்செபூல் ஒரு தெய்வம். இந்த பெயல்செபூல் வந்து கெட்ட ஆவிகளுக்கெல்லாம் தலைவன், கெட்ட செயல்களாம் இந்த பூமியை நடத்துகிறதற்கு வல்லமை பெற்றவன் பெயல்செபூல். அப்ப பெயல்செபூல் வந்து இந்த உலகத்துல நம்முடைய தேசத்துல ஒரு நோயை, ஒரு கெடுதலை கொண்டு வராம இருக்குன்னு சொன்னா நம்ம பெயல்செபூலுக்கு ஆராதனை செய்யணும், பெயல்செபூலுக்கு நரபலி கொடுக்கணும், பெயல்செபூலுடைய இருதயத்தை குளிர் வைக்கணும்னு சொல்லி அநேக விக்கிரக வழிபாடையும் அநேக இந்த மூட நம்பிக்கைகளையும் ஊறி போய் பெயல்செபூலை அவங்க கும்பிட்டாங்க. பெயல்செபூல் இடத்துலதான் அசாத்தியமான வல்லமையான அழிவுகளும் செயல்களும் நடக்குதுன்றது பெலிஸ்தியர்களுடைய நம்பிக்கை. இப்ப இந்த நம்பிக்கை அங்க இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும், இந்த பரிசேயர்களுக்கு அது நல்லா தெரியும். அப்ப இவரை இஸ்ரவேலின் ரட்சகரா மேய்ப்பரா நம்ம நிராகரிக்கணும், ஒண்ணுலாம ஆக்கணும்னு சொன்னா வேத பிரகாரமா குற்றச்சாட்ட முடியல, அவருடைய வாழ்க்கையில பாவத்தை கண்டுபிடிக்க முடியல, அவருடைய வல்லமையில எந்த குறையும் செய்ய முடியல. அப்ப ஒண்ணு இவரை நம்ம நிராகரிக்கிறதுக்கு இவருக்கு விரோதமான தூஷண வார்த்தைகளை சொல்றதுதான். அதனால அவங்க என்ன சொன்னாங்க, இவன் கடவுளால துரத்தல, கடவுளுடைய வல்லமையால பிசாசை துரத்தல, இவன் புறஜாதி தெய்வத்தை கொண்டு துரத்துறான், இவன் பிசாசு பிடிச்சிருக்கிறான், பிசாசினுடைய தலைவனை வச்சு இவன் ஒரு மாயத்தக்காரன், இவன் ஒரு சூனியக்காரன், இவன் ஒரு ஆவியை பிடிச்சுப்பட்ட ஒரு மனுஷன், அதனாலதான் இவன் எடுத்தது இந்த வல்லமை வெளிப்படுதுன்னு சொல்லி எவ்வளவு நேரடியா தூசணும், யாருக்கு ஒரு விதமா தூசணும்? அவர்களுக்கு அனுப்பப்பட்ட மகிமையான ராஜாவாகி இயேசுவுக்கு ஒரு விதமான தூசணும். பரலோக சிங்காசனத்தை விட்டு இந்த மக்களுக்காக தான் வந்தார். இந்த யூதர்கள், இந்த பரிசேயர்கள் மனம் திரும்புறதற்காக தான் தான் மகிமையை விட்டு அவங்களுக்காக இறங்கி வந்து அவர்கள் ரட்சிப்பதற்காக பெத்லகேம் சத்திரத்தில் அவர் பிறந்து அவர்கள் ரட்சிப்பதற்காக அவர்களை போல பாவ மாம்ச சாயலை தரைச்சி தச்சன் வீட்டுல பிறந்து முழு நியாயப்பிரமாணத்தில் 30 வயசு வரைக்கும் கற்றுக்கொண்டு கீழ்ப்படிஞ்சு
அவங்களுக்காக வேதத்தை கற்றுக்கொண்டு அவங்களுக்காக தினந்தோறும் ஜெபித்து மன்றாடி உபவாசம் பண்ணி அவங்களுக்காக பிசாசு எடுத்து சண்டை போட்டு அவங்களுக்காக அநேக மலை பிரசங்கம் போன்ற வல்லமையான பிரசங்கங்களை கொடுத்து குஷ்டரோகியை சுகப்படுத்தி நிறைய பிசாசுகளை துரத்தி திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தி எபிரியினுடைய மகளை எழுப்பி நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் எத்தனை அற்புதம், எத்தனை வல்லமையான பிரசங்கம், எவ்வளவு மகிமையை சொல்லி எப்படியாச்சும் இதன் மூலமா இந்த ஜனம் மணந்துருவோமா, எப்படியாச்சும் நான் விசுவாசிச்சிருவாங்களா, நான் தான் மேசியா இவங்க மனம் தெரிஞ்சு வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறார். அவர் உபதேசித்த வல்லமையா காண்பிச்சுட்டு இருக்கிறார். வல்லமைக்கு மேல வல்லமை, அதிசயத்துக்கு மேல அதிசயம், அற்புதத்துக்கு மேல அற்புதமா செஞ்சு எப்படியாச்சும் இதன் மூலமா தன்னை மேசியாவா ஏற்றுக்கொள்வாங்களான்றதை அவர் பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ செய்யப்பட்ட இந்த அற்புதம் அவருடைய அற்புதங்கள் எல்லாத்துலயும் ஒரு உச்சக்கட்ட அற்புதம். அவர் காண்பித்த வல்லமைகள் எல்லாரையும் ஒரு உச்சக்கட்ட வல்லமை அவர் வெளிப்படுத்துறார். ஜனங்களே சொல்றாங்க, இதுக்கு மேல வேற என்னங்க சாட்சி வேணும், இவர் தான் உண்மையா தாவீதின் குமாரனால் வர்ற சமயத்துல அந்த வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானையை உடைச்ச கதை மாதிரி ஜனங்கள் ஒரு கூட்டமா விசுவாசிப்பதற்கு வர்ற நேரத்துல இவர்கள் ஒரு அவதூறை கிளப்பி எதிரையை வீழ்த்த முடியாத எப்பயுமே அவதூறை கையில் எடுப்பான், பரியாசமான வார்த்தையை தூசணமான வார்த்தைகளை கையெடுப்பான், நியாயத்தை பேசி ஜெயிக்க முடியாதவன் போய் குற்றச்சாட்டுகளை கையில் பண்ணி ஃபுல்லாக மீடியாலாம் தான். இன்னைக்கு அரசியல் சினிமா நீங்கள் எதை பார்த்தீங்கன்னாலும் இந்த அவதூறு தூசணம் தான். சமூக வலைதளம் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஒருத்தன் பிரபலம் ஆகணும்னு சொன்னால் அவன் நல்லது பண்ணால் பிரபலமாக முடியாது, இன்னொருத்தனை குறித்து அவதூறாக பேசினா பிரபலமாகிடும். நிறைய விஐபிகள், நிறைய அரசியல் தலைவர்கள், நிறைய சினிமா பிரபலங்களை குறித்து அவதூறு இருக்குன்னா மக்கள் ஆர்வமாக கேட்பான். ஒரு 4 பேருக்கு நல்ல உதவி செஞ்சான், ஒரு கல்வியில் சில காரியங்கள் சொன்னால் அதை யாரும் இன்ட்ரெஸ்டாக படிக்க மாட்டான். நியூஸ் பேப்பர் வாசிக்கும் பொழுது நெகட்டிவா அவதூறு, கிசு தவறான உறவு, இதை தான் மனித இருதயம் பார்க்கும். இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலை. இந்த பரிசேயர்களுக்காக தான் கையில் எடுத்து கிறிஸ்துவ தேவ தூஷணம் பண்ணி இவன் கடவுள் இருந்து வந்தவன் கிடையாது, இவன் பிசாசுல இருந்து வந்தவன், இவன் பிசாசு மூலமா இந்த அற்புதத்தை செய்கிறான்னு சொல்லி சொல்றான். இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த வார்த்தைக்கு? அவர் எவ்வளவு நொறுங்கி போயிருப்பார், அவர் எவ்வளவு உடைஞ்சு போயிருந்திருப்பார். நியாயமா இங்க யாரு பிசாசு பிடிச்சிருக்கிறா, யாரு பிசாசு மாதிரி செயல்படுறான்னா இந்த பரிசேயர்கள் தான் பிசாசு மாதிரி செயல்படுறான். வேதம் சொல்லுது, பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். பிசாசு தான் அவதூறு தூஷணம் செய்வான். அந்த உலக வீழ்ச்சியினுடைய பாவத்தினுடைய முதல் பாவமே அவதூறு தான். மனிதனை பாவத்துல தள்ளுறதுக்கு பிசாசு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் என்னது? அவதூறுன்ற ஆயுதம் தான் பயன்படுத்தலாம். கடவுள் மேல அவதூறு சொன்னா ஏதேன்னு இல்லை. கடவுள் தடை செய்யப்பட்ட பழத்தை நீ சாப்பிடும் பொழுது நீ அழிய மாட்ட, உனக்கு சாவு கிடையாது, நீ தேவனை போல ஆகியவன் சொல்லி கடவுள் அவதூறா சொன்னான். கடவுள் தோட்டத்துல நன்மையை உனக்கு கொடுக்காம போயிட்டாருன்னு அந்த அவதூறு தான் முழு பாவத்தையும் ஆதாமும் ஏவாலும் வீழ்ந்து போறதுக்கு காரணமா இருக்கு. அவதூறுக்கள் பல ராஜாக்கள் வீழ்ந்து போறாங்க, பல மனிதர்கள் உடைஞ்சு போறாங்க. அவதூறுல குடும்பம் உடையுது, அவதூறுல சமுதாயம் உடையுது. வார்த்தை கொலைகள்னால பல குழப்பங்களும் பல அழிவுகளும் இந்த உலகத்தில் ஏற்படுது. இப்ப அந்த அழிவை இந்த மீட்பின் நாயகரான இயேசு சந்திக்கிறார். மனித ஹிருதயத்தினுடைய கொடூரத்தை பார்க்கிறார். நன்மைக்கு எதிராக தீமையை எவ்வளவு தூரம் அவர்கள் செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறார். அவர் இப்ப நியாயமா அவங்களுக்கு நீதி செஞ்சிருந்திருக்கலாம். நான் பிசாசு பிடிக்கல, உனக்கு தான் பிசாசு பிடிச்சிருக்குது, நீ தான் பிசாசு சார்பா இருந்தா கடவுளுடைய தேவகுமாரர்களை என்ன குற்றம் சாட்டுகிற, உன் பேச்சு உன் செயல் தான் பிசாசை வெளிப்படுத்துகிறது, நான் தேவன் சார்பா நிற்கிறேன்னு ஏசு சொல்லியிருக்கலாம். ஆனா இயேசு என்ன பதில் சொல்றாருன்றத கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிறந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிறந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டார். சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாகத்தானே பிரிவினை செய்கிறதா இருக்கு. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இயேசு ஒரு நியாயமான தர்க்கத்தை முன்னிறுக்கிறார். நீ பேசுறது கொஞ்சமாச்சும் நியாயமா பேசுறியா, அறிவுபூர்வமா நீ பேசுறியா? நான் பிசாசு பிடிச்சி பிசாசுடைய தலைவனா இருந்தேன்னு சொன்னா இன்னொரு பிசாசோட நான் சண்டை போடுவேனா? இன்னொரு பிசாசை போய் மொழி அடிக்குமா?
ஒரு நாட்டு ராஜா அவன் ராஜ்யத்தை அவனே அழிச்சுக்குவானா? அவனே அவன் படைகளை எல்லாத்தையும் குண்டு போடுவானா? எங்கேயாச்சும் அப்படி நடந்திருக்குதா? ஒரு வீட்டுல உள்ளவன் அவனே அவனுடைய குடும்ப நபர்களை கொண்டு போட்டு தன் குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்குவானா? ஒரு பட்டணத்தை கட்டுறவன் அந்த பட்டணத்தினுடைய ஆட்களை குடிமக்களை அவனே கொண்டு போடுவானா? இதுல ஏதாச்சும் நியாயம் இருக்குதா? பிசாசு துரத்தப்படுறத பாக்குற, அவன் பிசாசு பிடிச்சவன் உனக்கு தெரியுது, அது பிசாசால் ஆட்கொள்ளப்பட்டவன் தெரியுது, பிசாசு அவனிடத்துல இருந்து போச்சுன்னு தெரியுது, என்னுடைய வல்லமையால் அவன் சுகமாக்கப்பட்டான்னு தெரியுது. அப்ப நான் எப்படி பிசாசு பிடிச்சவனா இருக்கேன்? பிசாசை எப்படி ஒரு பிசாசு துரத்த முடியும்? தூசிக்கிறவன் அறிவற்ற வார்த்தைகளை சொல்லுவான். தூசிக்கிறவன் பகுத்தறிவு இல்லாதவனா இருப்பான். ஞானத்தை பயன்படுத்த மாட்டான். அவதூறு பயன்படுத்துறவன் உணர்ச்சி சார்ந்தானே. அவதூறு பயன்படுத்தப்படவே சுய நன்மையை சார்ந்தானே. அவதூறை பயன்படுத்துகிறவன் எப்பயுமே பொறுமை உள்ளவனா, சாந்தம் உள்ளவனாமா, கவனமா பேச மாட்டான். அறிவற்ற வார்த்தைகளை தான் வெளிப்படுத்துவான். அதுதான் சொல்றாரு, நீ பேசக்கூடிய இந்த தூஷணத்துல எந்த லாஜிக்ல எந்த அறிவும் இல்லை. இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கிடையாது. இவர்கள் அவருடைய ஆடு கிடையாது. இவர்கள் துரோகிகள்னு அவருக்கு தெரியும். இவர்கள் சத்துருக்கள்னு அவருக்கு தெரியும். இவர்கள் அவருடைய சுவிசேஷத்துக்கு விரோதின்னு தெரியும். ஆனாலும் எப்படியாவது மனம் திரும்பமானானா? எப்படியாவது இந்த பாவி கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வரமாட்டான்ற எண்ணத்தோடு அவனுக்கு புரிய வைக்கிறார். என்னை அவமானமா பேசினாலும், என்னைய தூசிச்சாலும் உன் ஆத்மா குறிச்சு நான் அக்கறையா இருக்கிறேன். நீ அறிவற்றவனா புத்தினா பேசாத. நீ பேசுறதுல நாலேஜ் ஞானம் உள்ள ஒரு வார்த்தை இருக்குதான்னு சொல்லிப்பாரு. 27 சொல்றாரு, நான் பெயல்சேபூல்னால பிசாசை துரத்துனா உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள், ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்பார்கள். இங்க என்ன சொல்றாரு? இப்ப யூத கலாச்சாரத்துல பிசாசு துரத்துன்றது ஒரு பாட்டு இருந்துச்சு. எல்லா கலாச்சாரத்திலையும் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஊர்ல பேய் ஓட்டுறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. எல்லா மதத்திலையும் இருக்கு. முஸ்லீம்ல சில பள்ளிவாசல்ல மந்திரிச்சு பேய் ஓட்டுவான், சில கோயில்ல பேய் ஓட்டுவான், சில பூசாரி பேய் ஓட்டுறதுன்னு இருப்பான். கிறிஸ்தவத்திலையும் நிறைய பாடகர்கள் பேய் ஓட்டுறதுன்னு இருக்கிறாங்க, பிசாசு ஓட்டுறதுன்னு சில போதகர்களா இருக்கு. எல்லா மதத்திலையும் எல்லா இடங்கள்ல இருக்கு. அது எல்லாமே உண்மை கிடையாது. அதெல்லாம் மோசடி, அதெல்லாம் போர்ஜரி, அதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய பிசாசினுடைய தந்திரம். ஏசு இங்க யார சொல்லிட்டு இருக்காருன்னா, உங்கள் பிள்ளைகள்னு சொல்லும் பொழுது பரிசேயர்களுடைய டிசைபிள்ஸ், பரிசேயர் போதனையை பின்பற்றக்கூடிய சீசர்களை சொல்றார். அவர்கள் தேவன் வழியை போதிக்கப்பட்டவங்க, வேத அறிஞ்சவங்க, வேத வார்த்தையை போதிக்கக்கூடிய அந்த பரிசேயர்களுடைய கூட்டத்துல சில பிரிவுகள். பரிசேயர்களுடைய சீசர்கள் ஒரு கூட்டம் யூத கலாச்சாரத்திலையும் இந்த பிசாசு துரத்தக்கூடிய செயலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இயேசு மத்தேயு 7 சொல்றாரு, உங்களை அநேகர் அற்புதங்கள் செய்தோம் அல்லவா, பிசாசை துரத்தினோம் அல்லவான்னு சொல்லுவாங்க. அது புதுசுல வரப்போறது இல்லை. அது காலங்காலமா நடந்துட்டு இருக்குது. காலங்காலமா போலியான அற்புதம், காலங்காலமா போலியான தீர்க்க தரிசனம், காலங்காலமா போலியா பிசாசை கூட்டம் இருக்குது. அப்ப இயேசுங்க சொல்றாரு, உன் கூட்டத்துல ஒருத்தன் பிசாசு துரத்திக்கிட்டு இருக்கிறானே, அவன் யாருடைய வல்லமையான பிசாசை துரத்துறான்? கடவுள் தனது பராமரிப்பினால சில காலங்களில் இப்படிப்பட்ட சில மனிதர்களை பயன்படுத்தி சில இடங்கள்ல அதை செஞ்சிருக்கலாம். ஆனா இயேசு அது உண்மையா பொய்யான்ற எந்த ஆர்குமெண்ட்டுக்கு போல, இயேசு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதை பயன்படுத்தி சொல்றாரு, நான் பிசாசை துரத்தும் போது பெயல்சேபூல்னால துரத்துறேன்ற, ஆனா உன் பின்பற்றக்கூடிய பரிசேய கூட்டத்துல உன்னுடைய பிள்ளைகளை துரத்தக்கூடிய சீசர்கள் பிசாசை துரத்துறானே, அவன் யாரால துரத்துறான்? அவனும் பெயல்சேபூல்னால துரத்துறானா? அப்ப அவனுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயமா? அங்க அவங்க போலியா மோசடி பண்றாங்க, அங்க இப்படிப்பட்ட வல்லமையான செயல்கள் இல்லை, ஆனா அது கடவுளுடைய காரணம் நீ சொல்ற. எங்களுடைய சீசர்கள் எங்களை பின்பற்றுவங்க கடவுளுடைய வல்லமையாலதான் பிசாசு துரத்துறாங்கன்னு நீ சொல்ற. அப்ப என்னை எப்படி குற்றம் சாட்டுற? என் மேல குற்றச்சாட்டை வைப்பதற்கு என்ன முகாந்தாரம் இருக்கிறதுன்றத அங்க சொல்றாரு. அதான் 28 அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ற, அவனுக்கு புரியல, நீ அறிவற்று பேசுற, நீ வஞ்சகத்தோட பேசுற, நீ என்னை அழிக்கும்படியா பேசுற, நன்மையை தீமை என்ற எண்ணி நீ தெரிஞ்சு போய் சொல்லிட்டு இருக்கிற. நான் கடவுளுடைய பரிசுத்த ஆவியின் மூலமா பிசாசை துரத்துறபடியால்
இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுகம், இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வல்லமை கடவுளுடைய ஆவியினால, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால இந்த பிசாசு துரத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இது ஏன் துரத்தப்பட்டுச்சு? இந்த மனிதனுக்கான சுகம் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த வல்லமையை நீ பார்த்து நான் தான் மேசியான்ற ஆவியாளர் உனக்கு உணர்த்துறாங்க. இந்த விடுதலையை பார்த்து நான் தான் தாவீதின் குமாரன் என்பதற்கான உறுதியான ஆதாரத்தை கடவுள் உனக்கு கொடுக்கிறார். கடவுள் தனது ராஜ்யத்தை உனக்கு திறந்து கொடுத்து உன் பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை இந்த அற்புதத்தின் மூலமாக இருக்கிறார். அற்புத அடையாளம் எதுக்கு? இயேசுவ மேசியாவா விசுவாசிப்பதற்கு. இயேசுவ பாவிகளின் ரட்சகா நம்புறதுதான் அற்புதம். சும்மா மனித நன்மைக்காக இல்லை. இந்த மனிதனை ஆவியானவரையே சுகத்தப்படுத்தினார்னா உனக்குள்ள கடவுளுடைய ராஜ்யம் வந்துருக்கு. நீ தூசிக்கலாமா? இவ்வளவு தூசணமான நீ வார்த்தைகளை சொல்லலாமா? இந்த மகிமையான ராஜாவை உனக்கு அனுப்பப்பட்ட மத்தேயு எழுதும்போது யூதர்களுக்கு தான் சொல்றாரு, இவ்வளவு மகிமைக்குரிய ராஜா நீ அவரை தூஷித்த பொழுதும், ராஜாவை தூஷணம் பண்ணிட்டேன், அந்த ராஜ்யத்துல வந்துட முடியுமா? உலகத்துல ஒரு தலைவனுக்கு அவதூறு பண்ணிட்டு அவன் உயிர் வாழ்ந்துட முடியுமா? ராஜாக்கள் காலத்துல ராஜாவை குறித்து ஒரு தவறான செய்தி வந்தாலும் அவனை தூக்கிலிட்டுருவாங்க, அவனை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க. ராஜாக்கு எதிராக ஒருத்தரும் ஒரு நாவையும் திறக்கக்கூடாது. ஆனா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகி இயேசு மகிமையின் ராஜாவா அவர் இருந்து நேருக்கு நேராக அவரை பிசாசுன்னு சொல்லக்கூடிய கூட்டத்தின் மத்தியில அந்த கூட்டத்தை நியாயம் தீர்க்காம அழிக்காம அந்த கூட்டத்துக்கு அவர் மனம் திரும்புதலை இரக்கத்தையும் காட்டும்படியா அவருடைய ராஜ்யத்தின் அழைப்பை கொடுக்கிறார். கடவுள் தான் ராஜ்யத்தை உனக்கு வெளிப்படுத்த, இப்போ நீ மனம் திரும்ப விசுவாசி, இப்பயும் உனக்கு மனம் திரும்புவதற்கான கதவு திறந்திருக்குது. நீ பரிசேயனா இருந்தாலும் வேதப்பாரனா இருந்தாலும் எவ்வளவு மோசமான பாவியா இருந்தாலும் எவ்வளவு தூசணமான வார்த்தைகளை சொன்னாலும் உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுறதுக்கு ரெடியா இருக்கிறேன். உன் தூசணத்தை விட்டு மனம் திரும்பி இந்த கிருபையின் சுவிசேஷத்தை விசுவாசி இந்த அழைப்பை இயேசு கொடுக்கிறார். அப்ப இந்த முதல் பகுதி 24 28 வருஷத்துல முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த ராஜா ஏன் தூசிக்கப்படுகிறார்னு சொன்னா, அவர்கள் அவருடைய ராஜ்யத்தை நிராகரிப்பதனால தூசிக்கப்படுகிறார்கள். இந்த ராஜா ஏன் தூசிக்கப்படுகிறார்னு சொன்னா, அவர்கள் அவருடைய ராஜ்யத்தை நிராகரிக்கிறாங்க, சுவிசேஷ செய்தியை நிராகரிக்கிறார். அதனாலதான் அவரை ராஜாவாகவும் அங்கீகரிக்காம அவருக்கு எதிராக கலகம் செய்கிறார். இந்த பகுதியில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு 4 அடிப்படையான பாடங்கள் உங்களுக்கு எனக்கு இதுல என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு அவதூறான தூஷண வார்த்தைகள் முதலாவது தேவனுக்கு எதிரானது. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கெட்ட வார்த்தை, நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நியாயம் இல்லாத அவதூறு, இன்னொரு மனிதனை குறித்து நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு பொய், இன்னொரு மனிதனை குறித்து நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு உண்மைக்கு விரோதமான காரியம், அது பரிசுத்த தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுது. தேவனால படைக்கப்பட்ட மனிதனுடைய நற்பெயரை நம்ம களங்கப்படுத்துறோம். நீங்க குடும்ப டிவோர்ஸுக்கெல்லாம் காரணம் அவதூறு, தேவையில்லாத சந்தேகம், தேவையில்லாத புறங்கூறுதல், தேவையில்லாத உண்மைக்கு புறம்பான வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய மன காயங்கள் தான் குடும்ப உறவு உடையுது. இன்னைக்கு பிள்ளை பெற்றோர்களுடைய உறவுல அவதூறான வார்த்தை நிறைய நம்ம கலாச்சாரத்திலே சொல்றாங்க, அடிச்சு அடியே மறந்துடலாம், ஆனா பேசின வார்த்தையை என்னால மறக்க முடியும். திருக்குறள்ல சொல்றாரு, தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. தீயில புண்ணுல சுட்டினா ஆறிடும், ஆனா பேசின வார்த்தை ஒரு பொழுது ஆறாது. அப்ப இயேசு இந்த தூசணத்துல சொல்றாரு, வார்த்தை மிக மோசமாக, வார்த்தை பரிசுத்த தேவனுக்கு எதிராக இருக்கிறது. வார்த்தையை ரொம்ப கவனமா பேசணுன்றார். இன்னொரு நபரை குறித்து, இன்னொரு மனிதனை குறித்து, இன்னொரு குடும்பத்தை குறித்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியா ஃபுல்லாகவே எல்லாம் உண்மையற்ற தகவல் தான். நியூஸ் கேட்கும் பொழுது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனை குறித்த தேவையில்லாத யூகம், உண்மை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு, ஆதாரம் இல்லாத அவதூறு. ஒரு மனிதனை வீழ்த்துறதற்கு இன்னைக்கு நாக்கு தான் பெரிய ஆயுதமா பயன்படுத்தப்படும். யாக்கோபு சொல்றாரு, நாக்கு அது காட்ட கொளுத்துகிற அக்கினி. நாக்குல இருக்கக்கூடிய விஷம் ரொம்ப மோசமான விஷம், அதுல பாம்பின் விஷம் இருக்குதுன்னு ரோமர் 1 பவுல் சொல்றாரு. அப்ப கடவுளுக்கு விரோதமா நம்முடைய நாக்கை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்ப நபர்களுக்கு எதிராக பேசக்கூடிய தூசணம், நம்முடைய நண்பருக்கு எதிராக உண்மைக்கு புறம்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, யூகங்கள் எல்லாமே தூசணம். நான் இப்படி இருக்கும்னு நினைச்சேன்,
இப்படி பேசியிருப்பாருன்னு நினைச்சேன், இப்படி இருந்திருக்கும்னு நினைச்சேன்றது தவறான வார்த்தை. ஆதாரம் இல்லாத, உண்மை இல்லாத பேசக்கூடிய ஒவ்வொரு தூசண வார்த்தையும் ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை களங்கப்படுத்துகிறோம். தேவன் படைத்த மனிதனுடைய தன்மையை நாம் நற்பெயருக்கு களங்கப்படுத்தும். உடம்பை காயப்படுத்திட்டா மருந்து கொடுத்து ஆத்திடலாம். பேரை களங்கப்படுத்தினா எப்படி ஆக்குறது? பேரை களங்கப்படுத்தினா எப்படி சரி செய்யறது? அது ஒரு பொழுது சரியா. ரெண்டாவது, தூசண வார்த்தையை தூசிக்கிறவன் அவன் அறிவை இழங்குறான். தூசிக்கிறவன் ஞானத்தை அழகிறான். உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுறவன் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறவன். எபேசியர் 4 சொல்றாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது, அறிவில்லாத வீணான வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இந்த பரிசேயர்களுடைய இந்த வார்த்தை அவர்கள் அறிவற்ற மிருகமாக, கெட்ட வார்த்தையை பயன்படுத்துறவன் அறிவில்லாதவன், தூசணமான வார்த்தைகளை பறக்கிறவன் மனித தன்மையை இழந்து போறவனாக. இப்படி வார்த்தையை குறித்து கவனமாக. மூணாவது, தூசிக்கிறவன் உறவுகளை அழித்து போடுகிறான். நீதிமொழிகள் 16:28 வாசிங்க. நீதிமொழிகள் 16:28. குயிக்கா வாசிங்க. நீதிமொழிகள் 16:28. 16:28. போல் சொல்லுகிறவன்னா உண்மைக்கு புறம்பா தூசண வார்த்தைகள், அவதூறு வார்த்தைகளை பேசுறவன் பிராண சிநேகிதனையும் பிடித்து விடுகிறான். எவ்வளவு நெருக்கமான ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு வாக்கு போதும் அந்த உறவுகளை பிரிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும். தூசிக்கிறவர்கள், அவதூறு வார்த்தைகளை பேசுறவங்க, பழி சொல்ல செய்கிறவங்க உறவுகளை அழித்து போடுவாங்க. நிறைய உறவுகள் இன்னைக்கு சீரழிஞ்சு போனதுக்கு, நிறைய போதகர்கள் ஊழியத்தை விட்டு நிறுத்தப்பட்டதுக்கான காரணம் ஊழியத்தில் புறம்பாக்கப்பட்டது நிறைய அவதூறு, உண்மையற்ற அநேக அவதூறுகள் போதக ஊழியத்தை. சபை மக்கள் சபையை விட்டு வெளியே போனதுக்கான காரணம் அவதூறு, தேவையில்லாத யூகம். நிறைய சபைகளை ஏற்பட்ட பிரிவினை, குழப்பம். பொருந்து சபையில் நம்ம பார்க்குறோம். அந்த சபை ஏன் பிரிஞ்சிருக்குதுன்னா போட்டியும் பொறாமையும் அவதூறும் பழிச்சொல்லும் தவறான புரிதலும். சமுதாய உறவு, குடும்ப உறவு அவதூறு பேசினா சீரழிஞ்சிடும். வார்த்தையை கவனமா ஞானமா பக்தி விருத்திக்கு ஏதுவா நன்மையான வார்த்தையை பேசலைன்னா குடும்பங்களையும் சபையிலையும் ஐக்கியாலையும் நாடுகளையும் தேசமே அழியும். ராஜாக்களை அழிஞ்சிருக்கிறார், பேரரசுகளை அழிஞ்சிருக்கிறார் நாவினுடைய பட்டயத்தால். யோசிக்கிறவன் அவன் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிராகரிக்கிறான். யோசிக்கிறவனுக்கு இயேசுவினுடைய சுவிசேஷத்தினுடைய மீட்பை நிராகரிக்கிறான். அவன் விடுதலையை விரும்பாதவனா இருக்கிறான். அவன் இயேசுவால வரக்கூடிய ரட்சிப்பை வேணான்றான். இயேசுவால வரக்கூடிய பாவ மன்னிப்பையும் நித்திய வாழ்வையும் நிராகரிக்கிறவனா இருக்கிறான். 4 காரியத்தை தான் முதல் பகுதியில நம்ம பார்க்கிறோம். இது நமக்கான எச்சரி. வேலை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம இயேசுவால மீட்கப்பட்டிருக்கிறோம், இயேசுதான் என்னுடைய ராஜான்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான கெட்ட வார்த்தையும் தூசண வார்த்தையும் கற்பனைக்குரிய வார்த்தைகளும் ஒரு மனிதரை குறித்து, ஒரு நபரை குறித்து எந்த இடத்துல எங்க உண்மைக்கு உள்ளதுன்னு சொல்லணும், இல்லதுன்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஆதாரம் இல்லாத, பார்க்காத, நிரூபிக்கப்படாத எந்த குற்றச்சாட்டையும் யார் மேலே எப்பயும் ஒருபோது வைக்கக்கூடாது. நீங்க வச்சீங்கன்னு சொன்னா நீங்க உண்மையாகவே மீட்கப்படலை, ரட்சிக்கப்படலை, சுவிசேஷம் உங்களுக்குள்ளாக போகலை, நீங்க மனித தன்மையை இழந்திருக்கிறீங்க, ஞானமற்று இருக்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு மீட்பின் வழி இருக்குது. இவ்வளவு தூசணத்தை சொன்ன அந்த பரிசேயர்களை மீட்பதற்கு தான் உனக்கு சுவிசேஷம் இருக்குன்றார். நீ மனம் திரும்பி ஏங்கிட்டவா, உன் நாக்கு சரிபடுது. மனம் திரும்பி ஏங்கிட்டவா, உன் தூசணத்திலிருந்து நீ விடுதலை பெறு. மனம் திரும்பி ஏங்கிட்டவா, நீ உன் இருதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்பேற்பட்ட பாவியும் எப்பேற்பட்ட தூசணம் உள்ளவனுக்கு விடுதலை இயேசுவின் மூலமா மட்டும்தான், இயேசுவினுடைய மீட்பின் மூலமா மட்டும்தான் மீட்பு உண்டுன்றதை இயேசு சொல்றார். 2வது, இந்த பகுதியில நாம இந்த ராஜா ஏன் தூசிக்கப்படுகிறார்னா அந்த ராஜாவுடைய ராஜ்யம் சுவிசேஷம் நிராகரிக்கப்படுகிறது. இந்த ராஜாவை நிராகரிக்கப்பட்டதுக்கான இன்னொரு காரியம், இந்த ராஜாவை நிராகரிக்கும் பொழுது என்ன நடக்கும்? 29:32 வாசிங்க. மத்தேயு 12:29-32.
என்னோட இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறார், என்னோட சேர்க்காதவன் சித்தரிக்கிறார். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூசணமும் மனிதருக்கும் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூசணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. 32. எவனாயினும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயினும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது உண்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பாருங்கப்ப, இயேசு அதோட சொல்லி முடிக்கல. நீ நிலை என்ன, நீ எதுக்கு எதிராக செயல்படுற, யாருக்கு எதிராக தூசுனதுன்னு சொல்ல அன்றியும் சொல்லி இன்னொரு எக்ஸாம்பிள பயன்படுத்துறார். அவர் எப்படியாச்சும் இந்த பரிசையினுடைய இருதயம் தொடப்படணும், இந்த பரிசை எப்படியாச்சும் மனம் திரும்பணும், இந்த கூட்டம் எப்படியாச்சும் அழிவுக்குள்ளாக போகாம கடவுளுடைய கோபத்தை சுதந்திரிக்க கூடாது என்கிற ஒரு ஆதங்கத்தோட பேசிட்டு இருக்கிறார். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு, அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்த உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? ஒரு பெரிய பலவான், ஒரு பெரிய பலசாலி இருக்கிறான், அவன் வீட்டுல நிறைய பொக்கிஷம் இருக்குது. இப்ப அவன் வீட்டுல இருக்க பொக்கிஷத்தை எடுத்துட்டு வரணும், அவனுடைய பொக்கிஷத்தை எப்படி ஒருத்தன் கொள்ளையடிக்க முடியும்? பலமே இல்லாம சாதாரண ஒரு மனுஷன் அவனை எதிர்கொள்ள முடியுமா? அந்த பலவானை விட பல மடங்கு பலம் இருக்கிறதுன்னா இவனை அடிச்சு இவனை வீழ்த்தக்கூடிய திறமை யாருக்கு இருக்குதோ அவன் தான் வீட்டுக்குள்ள புகுந்து அவனுடைய உடைமைகளை கொள்ளையிடக்கூடும். அப்படி ஒருத்தன் அந்த பலவானை அடிச்சுட்டு அவன் உடைமைகளை கொள்ளையிட்டுட்டான்னா யார் பலவான்றது நிரூபணம் ஆகும். இதை இயேசு அந்த சம்பவத்தோட சேர்த்து சொல்றார். இந்த பிசாசால ஆளுகை செய்யப்பட்ட இவனை உங்களை யாரும் குணப்படுத்த முடியாது. இந்த பிசாசு வல்லமை உள்ளவனா பலம் உள்ளவனா அவனை அடக்கி ஆண்டுட்டு இருக்கிறான். அவனை குருடாக்கி, அவனை செவிடாக்கி, அவனை பேச முடியாதவன் ஆக்கி அவன் நிர்பந்தமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறான். பிசாசு உங்கள் மத்தியில பலம் உள்ளவனை உங்களை ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறான். நான் இவ்வளவு பலம் உள்ள பிசாச விரட்டி இருக்கிறேன். அந்த பலமுள்ள பிசாசை விரட்டின நான் யாரு? யாரு இந்த பிசாசை விரட்ட முடியும்? யாரு இந்த பிசாசின் மேல அதிகாரம் செலுத்த முடியும்? யாரு இந்த பிசாசை ஒரு இடத்துல துரத்த முடியும்? கடவுளுடைய வல்லம் இல்லாம, கடவுளுடைய அதிகாரம் இல்லாம எந்த மண்ணும் இப்படிப்பட்ட வல்லமை செய்ய முடியாது. அப்ப இவனை நான் துரத்தி இவனை ஆட்கொண்டு இவனுக்கு குருவனை விடுதலை கொடுத்துருக்கேன்னு சொன்னா என் பலம் என்னன்னு உனக்கு தெரியலையா? எனக்கு என்னிடந்து புறப்பட்ட இந்த வல்லம் என்னன்னு உனக்கு தெரியலையா? அவனை முற்றிலுமா அடம் பண்ணி நிர்மூலமாக்கி அவனை ஒன்றும் இல்லாம துரத்தி விட்டுருக்கிறேன் நான் யாருன்னு உனக்கு தரலையா? என்னுடைய இந்த வல்லமையான செயல்கள் நான் எப்படிப்பட்ட வல்லமையுள்ள ராஜான்னு உனக்கு காட்டலையா? மனித ஆத்மாவிலையும் மனித சரீரத்திலையும் மனித வாழ்க்கையினுடைய எல்லாவற்றிலும் நான் ஆளுகிற ராஜான்னு உனக்கு புரியலையா? இந்த வல்லமையின் நிமித்தமா என்னை நம்பலையா? முதல் ராஜ்யத்தை சுவிசேஷத்தை நிராகரிக்கிற, ரெண்டாவது என்னுடைய வல்லமை உனக்கு பெருசாக்காது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னோட இராதவர் எனக்கு விரோதியா இருக்கிறார். இந்த வல்லமையை வெளிப்பட்டுருக்குன்னு சொன்னா நீ என்னோட சேரணுன்றதுங்க. என்னை நீ விரோதிக்க கூடாது, என்னை நீ கொலை செய்ய தரக்கூடாது. நான் உனது நண்பனா, உனது பாதுகாவலனா, உன்னை நேசிக்கக்கூடிய அன்பின் தகப்பனா, உன்னை விடுதலை பண்ணக்கூடிய ராஜாவா நான் உன்னை வந்திருக்கிறேன். நீ பிசாசுடைய கரத்துல இருந்து, பிசாசுடைய ஆளுகையில இருந்து உன்னை விடுதலைப்படுத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். என்னோட சேர்ந்து, என்னோட சேர்க்காம எனக்கு விரோதமா நிற்காது. இந்த வல்லமை வெளிப்பட்டதுக்கான காரணம் என்னோட ஐக்கியப்படும்படியா, என்ன பின்பற்றும்படியா. இந்த வல்லமையை பார்த்துட்டு இவர் தான்பா உண்மையான ரட்சகர், இவர் தான்பா தாவீதின் குமாரன், இவர் தான்பா சொல்லப்பட்ட மேசியான்ற விசுவாசிப்பதற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது இந்த பலம். என்னோட நீ வரலன்னு சொன்ன, ஐக்கியப்படலன்னு சொன்ன எனக்கு விரோதியா இருக்கிற. உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த வல்லமையை நம்பி எனக்கு விசுவாசிக்கலனா எனக்கு எதிரியா நீ இருக்கிற. அடுத்து சொல்றாரு, என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நீ சேரது மாத்திராங்க, இந்த ஜனங்கள் என்னிடத்துல சேர விடாத தடையை இருக்கிற. இவங்க எல்லாரும் இவர் தான் தாவீதின் குமாரனோ என்று பின்பற்றி வரும் பொழுது இவர் பெயர்சேபூன்னு சொல்லி அந்த ஜனங்களை சேர்க்காம அந்த ஜனங்களை சிதறடிக்கிற. நீயும் வரமாட்டேன்ற, நீ எனக்கு விரோதியா இருக்கிற. என்ன தேடி வரக்கூடிய ஜனங்களும் என்னோட ஐக்கியப்பட முடியாதபடி அந்த ஜனங்களுக்கு இந்த அவதூற சொல்லி அந்த ஜனங்களை சிதறடிக்கிறார். என்னோட சேர்க்காதவன் அவன் சிதறடிக்கிறான் சொல்லி சொல்ற. பாவம் எவ்வளவு மோசமா இருக்குது. உன் தூஷணம் எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வந்து நிறுத்துது. நீ என்ன தூசித்த அந்த ஒரு வார்த்தை கொண்டு வரக்கூடிய விளைவுகள் என்னன்றதை நீ கவனிக்கிறியா? அதனாலதான் நான் உனக்கு சொல்றேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும்.
ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தை சொன்னாலும் அவனுக்கு மன்னிப்பு இருக்குது. ஒரு மனிதன் எவ்வளவு மோசமான விபச்சாரம் பண்ணாலும் நான் அவனை மன்னிக்கிறேன். ஆனா ஆவியானருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவது. நீ யாரை எதிர்க்கிற? நீ என்னை எதிர்க்கிற. நீ வெறுமனே என்னுடைய அதிகாரத்தை எதிர்க்கல, என்னுடைய ராஜ்யத்தை எதிர்க்கல. நீ ஆவியானவருடைய வெளிப்பாட்டை எதிர்க்கிற, ஆவியானவருடைய உணர்த்துதல் எதிர்க்கிற. ஆவியானவர் வெளிப்படுத்தின இந்த வல்லமை, இந்த மகத்துவத்தை, இந்த கிருபையின் ரட்சிப்பின் அன்பனை எதிர்க்கிறார். ஆனால் திரும்ப சொல்றாரு, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். வேல்சேபூல்னு சொன்னது மனுஷகுமாரனுக்கு எதிரான பாவமா, ஆவியானவனுக்கு எதிரான பாவம்? ரெண்டுமே இருக்குது. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ ஆவியானவருக்கு விரோதமான பாவம், என்னைய தூஷிச்சுட்டா நான் அவனை மன்னிக்க ரெடியா இருக்கேன். அவர் மன்னிச்சார். சிலுவையில் இதை விட மோசமான தூஷணம் பண்ணாங்க. சிலுவையில் அங்க இருக்கிற போர் சேவகர்கள், நீ தான் யூதருடைய ராஜானா இறங்கி வான்னு தூஷணம் பண்ண. அங்க நடந்து போறவங்க, நீ தான் உண்மையான ரட்சகராக இருந்தா இப்போ சிலுவையில இருந்து இறங்கி வாங்கினாங்க. அங்க இருக்கிற சிலுவை அறையப்பட்ட கல்லன், நீ கிறிஸ்துவானா உன்னை என்னை ரட்சிக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. இதை விட அதிகமான தூஷணங்கள் எல்லாம் அவர் சந்திச்சார். ஆனா அப்ப கூட சிலுவையில பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு சொன்னாங்க. இந்த தூஷண வார்த்தைகளுக்கு எல்லாம் மன்னிப்பு இருக்குது. மனுஷகுமாரன் ஆகிய என்ன அவங்க அறியாம தெரியாம, நான் தான் ஆண்டவர் ரட்சகன் இல்லாம அநேக தூஷணங்களை சொல்றாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்படாத அநேகர் இந்த கிறிஸ்தவத்துக்கும் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்துக்கு நிறைய தூஷணங்களை செய்யறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவுக்கு எதிராக அநேக தூஷணங்களை செஞ்சு அவருடைய சபையை துன்பப்படுத்தினான். கிறிஸ்தவர்களை கொண்டு புதைச்சான். ஆனா இயேசு அவனை மன்னிச்சார். ஏன்னா அவன் அறியாமையில பண்ண, அதை செய்யறது இன்னது என்று அறியல. அவன் மேசியா ரட்சகர்னு தெரியாம அவரை சாதாரண ஒரு மனிதனை அற்பமாக எண்ணி அவரை தூஷித்தார். ஆனா நீ செய்யக்கூடிய இந்த தூஷணம் உனக்கு ஆவியானவர் வெட்ட வெளிச்சமா இந்த வல்லமையின் மூலமா என்னைய தவிர ரட்சகர்கள் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் தான் உண்மையான ஆண்டவர் ரட்சகர். ஆவியானவர் இந்த வல்லமையின் மூலமாக உனக்கு மறுபடியும் இந்த சுவிசேஷத்துடைய மேன்மையை காட்டியிருக்கிறார். நான் யாருன்னு தெரிஞ்சு, என் வல்லம் என்னன்னு தெரிஞ்சு, என் அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சு, என் மேன்மை என்னன்னு தெரிஞ்சு எனக்கு விரோதமாக தூஷணம். இதுக்கு ஒரு பொழுதும் மன்னிப்பு கிடையாது. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம்னா என்னது? அந்நிய பாஷை இல்லைன்னு சொன்னா நீ ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் பண்ற. நீ அற்புத அடையாளம் இல்லைன்னு சொன்னா நீ ஆவியானவருக்கு எதிராக தூஷண வார்த்தை சொல்ற. தீர்க்க தரிசனம் நம்ம இல்லைன்னு சொன்னா நீ ஆவியான, அது இல்லை, ஆண்டவர் அதை சொல்லலை. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்பது சத்தியம் அறிவிக்கப்பட்டு இயேசுவினுடைய சுவிசேஷம் தெளிவாக விளக்கி போதிக்கப்பட்டு, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் மன்னிக்கவர், பாவம் விடுதலை கொடுக்கிறவர்கள் சொல்லி ஒரு மனித சுய அறிவோட ஞானத்தோட ஆவியானவருடைய இடைப்படுதலை பற்று, ஆவியானவரோட அவருடைய இருதயம் குத்தப்பட்டு அவன் நியாய தீர்ப்பையும் நீதியையும் உணர்ந்து மனம் திரும்பி இயேசுவினுடைய ரட்சிப்பை கண்டு அவன் தூசிக்கும் பொழுது, அவன் நிராகரிக்கும் பொழுது, அவன் எதிர்க்கும் பொழுது அவனுக்கு ஒருபோதும் மன்னிப்பு வழங்குகிறார். எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு மனம் திரும்பினா உண்டு. ஆனா மனம் திரும்புவதற்கு எதிராக ஒருத்தன் பாவம் செய்யறான்னா, அந்த பாவத்தின்னு அவனுக்கு உணர்த்தப்பட்டு திருந்தணும்னு சொல்லும் பொழுது நான் திருந்த மாட்டேன்னு ஒருத்தன் செய்யறானா, அதுதான் ஆவியானவருக்கு விரோதமான பாவம். உண்மை என்னன்னு சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு ஒருத்தன் துணிகரமா அந்த பாவத்தில் நிலைத்திருப்பது தான் ஆவியானவருக்கு விரோதமான பாவம், சுவிசேஷத்துக்கு விரோதமான. அந்த பாவத்துக்கு ஒரு பொழுதும் மன்னிக்கப்படும். அதான் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக சொன்னா மன்னிக்கப்படும், ஆவிக்கு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினா அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட வேண்டும். பைபிள்ல ஒரே ஒரு பாவத்தை தான் ஆண்டவர் மன்னிக்க வேண்டும், ஆவியானவருக்கு விரோதமான பாவம். என்னன்னு? சுவிசேஷத்தை விசுவாசிக்க மறுக்கிற பாவம், சுவிசேஷ கற்பனைகளுக்கு எதிராக நிற்கிற பாவம், இயேசுவ ரட்சகரா ஆண்டவரா எதிர்க்காமல் இருக்கக்கூடிய பாவத்தை ஒரு மன்னிக்கிறது. ரைட். இப்ப ரெண்டாவது இந்த பகுதி நமக்கு 4 அடிப்படையான சத்தியத்தை சொல்லுது. முதல்ல என்ன பார்க்கணும்னு சொன்னா 29-32 வசனம், இந்த மகிமையின் ராஜாவை தூசிக்கிறவனுக்கு மன்னிப்பது, ராஜாவை தூசிக்கிறவனுக்கு, சுவிசேஷத்தையும் அந்த சுவிசேஷ நாயகனாகிய இயேசுவை தூசிக்கிறவனுக்கு மன்னிப்பது. இப்ப தூசிக்கிறவன் புறங்கூடுகிறவன் அவன் கிறிஸ்துவினுடைய அதிகாரத்தை எதிர்க்கிறான். இயேசு சொல்றாரு, நான் பலவான், நான் தான் அதிகாரம் உடையவன் உனக்கு சொல்லப்படுது.
என் அதிகாரத்தை உன்னால் ஏற்றுக்கிற முடியும், என் வல்லமையை உன்னால் நம்ப முடியும். இப்போ தூசணமான வார்த்தைகள் நம்ம பேசும் பொழுது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம அதிகாரியா இருக்க பார்க்கணும். என்னைய காயப்படுத்திட்டான், நான் அவன் 4 வார்த்தை கேட்காம விட மாட்டேன். என்னைய கஷ்டப்படுத்திட்டான், அவனுக்கு நான் பதில் செய்யாம விட மாட்டேன். என்னைய மோசமா 2 வார்த்தை பேசிட்டான், நான் 1 வார்த்தையாச்சும் பேசாம விட மாட்டேன். இது கடவுளுடைய அதிகாரத்துக்கு எதிராக நிற்கிறது. பதிலுக்கு பதில் செய்ய பார்க்கறது, கேட்டுக்கு கேட்ட செய்ய பார்க்கறது. இது எல்லாமே நான் இயேசுவை அறியலை, இயேசுவால மன்னிக்கப்படலை, இயேசு என் வாழ்க்கையில் அதிகாரி கிடையாது, நான் தான் என் வாழ்க்கைக்கு அதிகாரி, நான் விட மாட்டேன், நான் பதில் செய்யாமல் விட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை எதிர்க்கிறார். புறமுழுகிறவன் இயேசுவுக்கு விரோதியா இருக்கிறான். நேரடியா அவர்கள் இயேசுவை எதிரியா பார்க்கிறான். என்னோட இராதவன் எனக்கு விரோதி இல்லை, என்னோட ஐக்கியப்படாதவன், நான் யாரும் தெரிஞ்சு என்னோட சேராதவன், என்கிட்ட மன்னிப்பை தேடாதவன், என்னுடைய வல்லமையும் என்னோட மன்னிப்பையும் அன்பையும் புரிந்து என்னிடத்துல மனம் திரும்பாதவன் எனக்கு எதிரியாக இருக்கான். நம்ம புறம் கூறும் பொழுது, தவறான வார்த்தை சொல்லும் பொழுது கடவுளை இருக்கணும். ஏன்னா புறம் கூறுதல் பெருமையில்தான் வருது. பெருமை இருக்கிறதுனால தான் மனுஷன் இன்னொருத்தனை தவறாக சொல்றான். நான் யோகியன், என்கிட்ட குற்றம் இல்லைன்றதுதான் இன்னொருத்தனை குற்றப்படுத்தணும். நான் சரின்றவன் தான் இன்னொருத்தனை மட்டமா எண்ணுவான். பெருமையில் ஒருவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான். என்னை விரோதிக்கிற, என்னோட இராதவன் எனக்கு எதிரியா இருக்கிறாங்க, என்னோட சேராதவனா இருக்கிறாங்க. புறம் கூறுகிறவன் அவன் ஆத்துமாக்கள் அழிவு நடத்துறான். அவன் அவனை மாத்திரம் அழிக்கல, அநேக மக்கள் கடவுளத்துல வராதபடி தடைகளை செய்யறான். என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். நீ உன்னைய மாத்திர, நீ மட்டும் எனக்கு எதிரி ஆக்கல, நீ எதிர்க்கூடிய எல்லா ஜனங்களையும் எனக்கு எதிரி ஆக்கவாங்க, எல்லா ஜனங்களையும் என்னோட ஐக்கியப்படாதபடி அந்த ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு தடைக்கெல்லாம் இருக்கிற அவன் தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று வரும் பொழுது நீ பெயல்சேபூல்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்புற, அவனை பின்னோக்கி பார்க்குற, உன் தூஷணத்தின் மூலமா அவனுடைய ஆத்துமாக்கள் அழிச்சு போடுகிறவனா நீ. நம்முடைய ஒவ்வொரு மோசமான வார்த்தையும் சுற்றி உள்ள எல்லாரையும் நம்ம காயப்படுத்துறோம். சுற்றி உள்ள ஆத்துமாக்களை நாம் ஆண்டவரிடத்தில் நடத்தாத தடைகளை வைக்கிறோம். ஒரு கிறிஸ்தவனா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நாவு சுத்தமா இல்லைன்னா, நம்முடைய வார்த்தை சுத்தமா இல்லைன்னு சொன்னா, நம்ம சார்ந்து இருக்கிற எல்லாரும் ஆண்டவர் அறியாத தடைகள் இருக்கிறோம். கிறிஸ்தவ சாட்சி அநேக நேரங்கள்ல அநேக மக்கள் மனம் திரும்பி இயேசு விசுவாசிக்காம போறதுக்கான காரணம்னா கிறிஸ்தவனுடைய வார்த்தையில அசுத்தம். கிறிஸ்தவன் தான் நாவை பாதுகாக்கிறது, மற்ற புறஜாதி மக்களுக்கு மத்தியில தான் நாவுல மன்னிப்பை, இரக்கத்தை, அன்பை காட்டுறது. நாவின் பட்டயத்தை ஒரு கிறிஸ்தவன் பயன்படுத்தும் பொழுது அவன் அநேக ஆத்துமாக்கள் அழிக்கிறான். அநேக ஊழியக்காரன் நான் நாவை கட்டுப்படுத்துறது, அநேக சபை மக்கள் நாவை கட்டுப்படுத்துறது, அநேக குடும்ப தலைவர்கள், கணவன் மனைவி உறவுல நாவை கட்டுப்படுத்துறது. கணவன் மனைவி கெட்டவார்த்தை போலீஸ் சதை போட்டானா பிள்ளை எப்படி ஆண்டவர் அறிஞ்சுக்கும், பிள்ளை எப்படி இயேசு ஒரு இடத்துல வரும். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அது தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிற குடும்பமாக இருக்கணும். மற்றவங்க எப்படி அவன் மூலமா ஆண்டவர் அறிஞ்சுங்க, மற்றவன் கடவுளிடத்துல வராத தடைக்கல்ல நாம புகுத்துறோம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்கான அறிவு மாத்திரம் இல்லை, நம்ம பார்க்குற எல்லாருக்குமான அழிவுகள் நம்ம செய்யறோம். இப்போ புறங்குறுகிறவன் ஆத்துமாக்கள் அழிவு நடத்துறான். புறங்கூடி சுவிசேஷத்தை நிராகரிக்கிறவனுக்கு மன்னிப்பு வரும்போது இந்த புறங்கூறுதலுக்கான விடுதலை அவர் மட்டும்தான். அவரோட ஐக்கியப்படணும், அவரோட ஒப்புரவாகணுங்கிறார். அதை செய்யாத எந்த ஒரு மனிதனுக்கும் மன்னிப்பு கிடையாது. தன் நாவினுடைய ஆபத்தை உணர்ந்து, தான் தூஷணத்தினுடைய ஆபத்தை உணர்ந்து, இருதயத்தினுடைய கேட்ட உணர்ந்து மனம் திரும்பாம, கிறிஸ்து ஒருத்தர் தான் குணப்படுத்த முடியும், கிறிஸ்து ஒருத்தர் தான் விடுதலை தர முடியும், கிறிஸ்து ஒருத்தர் தான் அவனுக்கு மீட்பை ரட்சிப்பை தர முடியும். கடவுளுடைய கோபத்தில் நீ இருக்கிற, என் பிதாவினுடைய ஆக்கினி உன்னை தேடி வந்துட்டு இருக்குது, அந்த ஆக்கினியிலிருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இப்போ போராடுறேன், தயவு செஞ்சு என்னோட வந்துரு, எனக்கு விரோதியா நிற்காத, என்னை கொலை செய்ய தேடாத, என்னை தூசித்து நின்று நித்திய அழிவுக்குள்ளாக போயிடாத, என்னுடைய மீட்பு ரட்சகர் நான் தான், ஏன் நான் உன்னை மன்னிக்கிறேன். நான் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பாவம் பண்ணா மன்னிக்கப்படுங்க. நீ என்ன எந்த வார்த்தையும் வேணாலும் பேசு, என்னை நீ எவ்வளவு வேணாலும் தூசி, நான் மகிமையின் ராஜா தான், வல்லமையின் ராஜா தான், இப்போவும் என்னை வேலை செய்வோம்னு சொல்றேன், நான் உன்னை மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். என்னை இன்னமும் மோசமா பேசினாலும் நான் உன்னை மன்னிக்க ரெடியா இருக்கிறேன். ஆனா ஆவியானவருக்கு விரோதம் மன்னிப்பேன்னு சொன்னா உனக்கு மன்னிப்பு கிடையாது. ஆவியானவர் கண்ணை திறந்து
என்னுடைய மகிமையை, என்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது நீ நிராகரிச்சேன்னு சொன்னா அவன் ரட்சிப்பு. சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவையும் ருசி பார்த்த என்னுடைய நாவு கட்டுப்பாடு இல்லைன்னா, அவன் ஒழுங்கா தூசணமான வார்த்தைகளை பேசாம பக்தி விருத்திக்கு எதுவா அவன் நடக்கலன்னு சொன்னா அவனுக்கு ஒரு பொழுது மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு பெற்றவனால் விசுவாசியா நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய நாவு எப்படி இருக்குது? நாவை சரியா பயன்படுத்தலை அப்படின்னு சொன்னா ஒரு பொழுதும் மன்னிப்பை இறக்கத்தை நாம் இயேசுவில் கொண்டு முடியாது. மூணாவது, கடைசியா 33 37 ராஜாவை தூசிக்கிறவனுடைய முடிவு. முதல் ராஜா ஏன் தூசிக்கப்படுறார்னா ராஜ்யத்தை நிராகரிக்க நாம் தூசிக்கப்படுகிறார். ராஜாவை நிராகரிச்சா என்ன நடக்கும்னா மன்னிப்பு கிடைக்காது, மீட்பு நடைபெறாது. இந்த ராஜாவை நிராகரிப்பினுடைய முடிவு நித்திய அழிவு. ஃபைனலா தான் ஏசாயா சொன்னார். 33 37 வாசகம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளை நீங்கள் பொருளாதாரமாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசுகிறீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இதயமாய் நல்ல நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறார். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாயத்தினாலே கடத்தோப்பிக்கப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ரைட். ஃபைனலா இயேசு பாருங்க, அவர் என்ன உடலை அவனுக்கு அவ்வளவு தூசண வார்த்தைகள் சொல்லி அது அவ்வளவு தடைகளை விளைவுகளை ஏற்படுத்தினால் இயேசு இன்னமும் போராடிட்டே இருக்கு. ஏதாச்சும் ஒரு வகையில நான் புரிஞ்சுக்குவானா? ஏதாச்சும் ஒரு வகையில உனக்கு மனம் திரும்பல் வந்துருமா? ஏதாச்சும் ஒரு வகையில நீ சீர்திருத்துவான. மூணாவது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு ராஜ்யம் எப்படிப்பா இன்னொரு ராஜ்யத்துக்கு எதிராக இருக்க முடியும்? ஒரு வீடு எப்படிப்பா இன்னொரு வீட்டுக்கு எதிராக இருக்க முடியும்னு சொன்னார். ரெண்டாவது, ஒரு பலவான எப்படி இன்னொரு பலவான முந்தி கட்ட முடியுன்றார். மூணாவது, இப்போ ஒரு மரம், நல்ல மரம் அதன் கனியினால அறியப்படும் சொல்றார். மரத்தினுடைய தன்மை, அதனுடைய பழத்துக்கு ஒரு பழம் டேஸ்டா இருந்தால் அந்த மரம் ஆரோக்கியமா இருக்கு. ஒரு மரத்தினுடைய பழம் சுவை மிகுந்து இருக்குன்னு சொன்னா அதனுடைய வேறு, அதனுடைய தன்மைகள் உள்ள நல்லா இருக்கும். சில நேரம் மரம் பார்க்க வெளியே நல்லா இலைகள் விட்டுருக்கும், நல்ல கலரா சிலிப்பா இருக்கும். அதனால பழத்தை போய் சாப்பிட்டா வேப்பங்காயா கசக்கும், பழம் உள்ள அழுகி மோசமா இருக்கும். அப்படின்னா அந்த மரத்துல உள்ள ஏதோ பிரச்சனை, உள்ள ஏதோ அழிவு இருக்குது. வெளியே நல்லா பூசப்பட்ட அத்தி மரத்தை போல இருக்குது, ஆனா அது கனி வேஸ்ட். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். இதனுடைய செயல் உனக்கு என்னன்னு சொல்லி தரலையா? ஏன் நான் செஞ்ச இந்த செயல் உனக்கு என்ன வெளிப்படுத்துது? ஆவியானவர் இந்த வல்லமையின் மூலமா எந்த செயலை உனக்கு காட்டுறாரு? இப்போ உனக்கு செய்யப்பட்டது அநீதியா தீமையா? நான் என்ன கெட்டது பண்ணேன்? நான் அவனை அழிச்சு போட்டேனா? அல்லது இந்த மனிதனை கடவுள் அறியாதபடியா சடர விட்டனா? நான் இவனுக்கு நல்லது, நான் ஜீவன் கொடுத்துருக்கிறேன், இவனுக்கு உயிர் கொடுத்துருக்கிறேன், இவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன், இவன் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளே மன்னிப்புக்குள்ளே வந்திருக்கிறான், இவன் இவ்வளவு நாள் பிசாசுடைய ஆளுகையிலிருந்து இப்ப முழுமையா விடுதலை பெற்றுக்கிறான். இந்த நல்ல கனியை பார்க்க முடியலையா? இந்த செயல் நல்லதுன்னு உனக்கு புரியலையா? இந்த நன்மை கடவுளுடைய கருத்துல இருந்து வந்திருக்கு உனக்கு தெரியலையா? இவ்வளவு நல்லது பண்ற என்னையை நீ தூசிக்கலாம். என்னைய தூசிக்கிற ஒன்றை காப்பாற்றணும்னு நினைக்கிறேனே, என்னைய தூசிக்கிற ஒன்றை மீட்கணும்னு நினைக்கிறேனே, என்னைய தூசிக்கிற ஒன்னிடத்துல இவ்வளவு அன்பா இருக்கிறேனே, என்னைய நீ குற்றம் சாட்டலாமா? என்னைய நீ கெட்ட மரம் சொல்லலாமா? என்னைய நான் அழிவுக்கு ஏதுவான பிசாசு பிடிச்சதுன்னு சொல்லலாமான்னு சொல்றாரு. விரியன் பாம்பு குட்டிகளை அவர் போராடி எவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களுக்காக சொன்னார். நீ விரியன் பாம்பு குட்டியா இருக்கிற, நீ ஏன் என்னை எவ்வளவு தூசிக்கிற, நீ ஏன் என்னை எவ்வளவு விரோதிக்கிறன்னு சொன்னா நீ விரியன் பாம்பு பிள்ளை. அந்த விரியன் பாம்பு பிசாசு தான் பைபிள் சொல்லுது, சர்ப்பத்தின் பிள்ளைகள். யோவான் இதே வார்த்தை தான் யோவான் சாப்பிட்ட விரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்த அப்படின்னா அந்த உன்னை பார்த்தா வெளியே கடவுளுடைய பிள்ளை மாதிரி இருக்கிற, ஆனா நீ உண்மையாக பிசாசுடைய பிள்ளையா இருக்கிற, பிசாசினுடைய மகனா நீ இருக்கிற. பிசாசு தான் தூசிப்பான், பிசாசு தான் கடவுளுக்கு எதிராக இருப்பான், பிசாசு தான் கடவுளுடைய நாமத்தை தூசிப்பான், பிசாசு தான் கடவுளுடைய செயலை பொய்ன்னு சொல்லுவான், பிசாசு தான் கடவுளுடைய அன்புக்கும் மன்னிப்புக்கும் எதிராக இருப்பான்,
பிசாசு தான் ஆவிக்கு விரோதமா இருப்பான். எல்லாத்தையும் நீ தான் பண்ணிட்டு இருக்கிற. நீ பிசாசினுடைய கைகூலியா இருக்கிற. பிசாசின் சார்பாக பிசாசு உன் இருதயத்தை வஞ்சிக்கிறான். பிசாசு உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். பிசாசு உன்னை எனக்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்கிறான். பிசாசு என்னை அழிப்பதற்கு உன்னைய கருவியா பயன்படுத்திட்டு இருக்கிறான். என்னைய குறிச்ச தவறான சிந்தையை உனக்கு வச்சுட்டு இருக்கிறான். நீ பிசாசின் மகனா இருக்கிற. பிசாசு சார்பாக நின்றுட்டு இருக்கிற உன் பேச்சு அதை வெளிப்படுத்துது, உன் சிந்தை வெளிப்படுத்துது, உன் இருதயம் அதை வெளிப்படுத்துதுன்னு சொல்லி சொல்றார். நீ பொல்லாதவனா இருக்க, நலமானதை எப்படி பேசுவ? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீ ஏற்கூசிச்சேன்னு சொன்னா உன் இருதயம் கேடா இருக்கு, உன் இருதயம் அசுத்தமா இருக்குது, உன் இருதயம் அழிவுல போய் விண்டு கொண்டு இருக்க. இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். நான் தெரியாம பேசிட்டேங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டேங்க, ஐயோ தெரியாது, எனக்கே தெரியும் நான் என்ன பேசினேன். அதெல்லாம் கிடையாது. நீ பேசுற வாயை திறந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன் இருதயம் என்னங்கிறத சொல்ல. இருதயத்துல என்ன உள்ள இருக்குன்றதான் அவன் வாயில வருது, சும்மா வராது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. வேலை செய்யணும் சும்மா சொன்னியா? தெரியாதனமா சொல்லிட்டியா? சிந்திக்காம சொல்லிட்டியா? என்னை குறிச்ச கேட்டான சிந்து, என்னை குறிச்ச கேட்டான இருதயம் உனக்குள்ள இருக்கிறனாலதான் என்னைய நீ நிராகரிக்கிற. மோசமான ஒவ்வொரு வார்த்தையும் பின்னாடி பிசாசு இருக்கான்னு சொல்றார். நல்ல மனுஷன் தான் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல நல்லதை காட்டும். இருதயம் சரியா இருந்தா நல்லதை பேசணும். உன் இருதயம் சரியா இருந்தா உன் கண்ணு சரியா பார்க்கணும். உன் இருதயம் சரியா இருந்தா காது சரியா கேட்கணும். உன் இருதயம் சரியா இருந்தா உன் வாய் சரியானதை பேசும், நன்மையானதை பேசும். நீ பொல்லாதவனா இருந்தேன்னு சொன்னா பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாத பொக்கிஷத்தை எடுத்து காட்டுவோம். 34 சொல்றாரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாள கணக்கு ஒப்புகிறார். இந்த வார்த்தை இங்கேயோட முடிஞ்சு போயிடாது. ஒரு நொடியில பேல்சேபூல்னு சொல்லிட்டு நீ போயிட்ட. இந்த வார்த்தை விளைவை ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறியா? நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை நிச்சயமா நியாய தீர்ப்பு நாள்ல நீ கணக்கு சொல்லாம போக முடியாது. நீ பேசின ஒவ்வொரு தூஷண வார்த்தையும் நியாய தீர்ப்பு நாள்ல நீ வந்து கடவுளுக்கு கணக்கு சொல்லி ஆகணும். நீ பேசுற ஒவ்வொரு அர்த்தமற்ற வீணான போலியான மாய்மாலமான கேலியான உண்மையற்ற ஒவ்வொரு பேச்சையும் கடவுள் கேட்க விடமாட்டார். எதுவும் சொல்ல மனுஷர் பேசும் வீணான வார்த்தை. கவனமா நீ பேசாம தவறி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நியாய தீர்ப்புல கட்டாயம் கணக்கு விடுவார். ஏன்? உன் வார்த்தையால நீதிமான் தீர்க்கப்படல, உன் வார்த்தையால குற்றவாளி தீர்க்கப்படல. உன் வார்த்தை உனக்கு நித்திய விளைவுகளை ஏற்படுத்த மட்டும்தான். உன் வாழ்க்கை உனக்கு நித்திய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த அற்புதத்தின் மூலமா கடவுளுடைய நீதியை அறிஞ்சு நீதியை சொன்னா இதுதான்பா உண்மையான நீதி, இதுதான்பா உண்மையான ரட்சிப்பு, இவர் தான்பா உண்மையான நீதிமான், இவர் தான்பா உண்மையான பரிசுத்தவான் சாட்சி பகவன் சொன்னா நீ நீதிமான் தீர்க்கப்படுவ. நீ வார்த்தைகளை என்ன குற்றவாளி ஆக்கணும்னா, ஒரு நீதிமான குற்றவாளி ஆக்கணும்னு சொன்னா, ஒரு நீதிமான தூஷணை பண்ணன்னு சொன்னா நீ குற்றவாளியா தீர்க்கப்படுகின்றத ஒருபோதும் மறந்துடாதுன்னு சொன்னார். ரைட். இப்ப இந்த கடைசியா மூணாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? ராஜாவை தூசிக்கிறவனுக்கு நித்திய விளைவு உண்டு. புறங்கூடுகிறவன், அவதூறு பேசுகிறவன், அவன் சாத்தானுடைய பாத்திரத்தை ஏற்றுக்கொள்கிறான். சாத்தானை போல செயல்பட பார்க்கிறான். தவறான அவதூறு பேசக்கூடியவன் பிசாசினுடைய குணத்தை வெளிப்படுத்தப்பாங்க. பிசாசின் சார்பாக ஏது நீர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே கிறிஸ்துன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் சொன்னாரு? நான் சிலுவையில போய் மறிக்கணும், அந்த 3 நாள் பூமி வைத்திலிருந்து நான் 3ஆம் நாள் உயிர் தரணும்னு சொல்லும்போது ஆண்டவரே நமக்கு நடக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், பேசுவா பார்த்து அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காம மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்தி. நீ பிசாசின் சார்பாக உன் செயலும் உன் வார்த்தையும் பிசாசுக்குரியவன் சொல்ற. ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் பிசாசுன்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு தூசணமான வார்த்தையும் நான் மனுஷன்ல இருந்து சொல்றோம். நான் ஒரு அசுத்தாவி பிடிச்சேன்னு சொல்றோம். சக மனிதனுக்கு மற்றவர்களுக்கு எதிராக நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வீணான வார்த்தைகளையும் நாம் பிசாசுக்கு உரியவர்கள் சொல்றோம். அந்நிய பாஷையில உளர்றவன், அர்த்தம் இல்லாத வார்த்தையை உளர்றவன் எல்லாம் பிசாசு பிடிச்சேன் அவனே சொல்றான்.
இந்த வீணான பாஷையெல்லாம் வார்த்தைகளுக்கெல்லாம் அவன் கணக்கு கொடுக்குறான். புறம் கூறுகிறவன், அவதூறு சொல்லுகிறவன் தான் இருதயம் கேடா இருக்குன்னு வெளிப்படுத்துறான். என் இருதயம் மோசமானதுன்னு சொல்றான். நீதிமொழிகள் 13:3. ஆசிரியர் நீதிமொழிகள் 13:3. வாயை காக்குறவன் உயிரை காப்பாத்திக்கணும். உதடுகளை விரிவா திறக்கிறவன், இஷ்டத்துக்கு பேசுறவன், எல்லாத்தையும் பேசுறவன், சும்மா சும்மா வீணா போனதெல்லாம் பேசுறவன், இதெல்லாம் அழிவுக்கு ஏதுவானதை பேசுறான், அழிவுக்கு ஏதுவான நின்று கொண்டு இருக்கிறான், கேடான இருதயத்தை வெளிப்படுத்துகிறவனா இருக்கிறான். வார்த்தை சரியில்லைன்னு சொன்னா பிரச்சனை வாயில் இல்லை, இருதயத்தில். இருதயம் கேடாருனாதான் வார்த்தை கேடாகும். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் பாவத்தில் இருக்கும்போது அது கேடாதான் இருக்கும், கேடாதான் சிந்திக்கும். கேடான எண்ணம் கேடான வார்த்தைகளை கொண்டு வரும். கேடான வார்த்தை கேட்டுக்கு நேர்வா அழிவுக்கு நேர்வா கொண்டு போய் நடத்தும். ஒவ்வொரு தூஷணமும், ஒவ்வொரு புறங்கூறுதலும், ஒவ்வொரு உண்மையற்ற வார்த்தைகளும் நியாய தீர்ப்பினால நியாயம் தீர்க்கப்படாம போகாது. நமக்கு விரோதமா பேசக்கூடிய வார்த்தையை நம்ம மன்னிக்கலாம், கடவுள் நியாய தீர்ப்பினால கேட்பார். நமக்கு விரோதமா பேசக்கூடிய ஒவ்வொரு அவமானமான வார்த்தை, நமக்கு விரோதமா பேசப்பட்ட ஒவ்வொரு பொய்யான வார்த்தை, நமக்கு விரோதமா சொல்லப்பட்ட ஒவ்வொரு அவதூறான கேடான எல்லா வார்த்தையும் கடவுள் மறக்காம எண்ணி வச்சு கேட்பார். ஒவ்வொரு வார்த்தையும் நியாயத்திற்காக விட மாட்டார். நம்ம மற்றவங்களுக்கு விரோதமா பேசுனதும், சிந்திச்சதும், சொன்னதும் அர்த்தமற்று உண்மையற்று கேலியா போலியா நீதி இல்லாம அநீதியா சுயநலமா உண்மைக்கு விரோதமா சாட்சி ஆதாரம் இல்லாமல் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் கணக்கு கொடுத்தாகணும். இன்னொரு மனிதனை குறித்து, இன்னொரு நபரை குறித்து பேசக்கூடிய வார்த்தை கவனமா நியாயமா இல்லைன்னா கடவுளுடைய நியாயஸ்தானத்தில் நிற்கணும். புறங்குடையக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நித்திய விளைவுகளை உண்டு பண்ணாமல் போகாது. பூமியில பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்துல நித்தியத்துல நம்ம பேசுறது ஒண்ணு நீதிக்கு எதுவான வார்த்தையா சேர்க்கப்படும், இல்லை அநீதிக்கு எதுவான வார்த்தையா சேர்க்கப்படும். மரணத்துக்கு ஏதுவான ஜீவனுக்கு ஏதுவான அதிகாரம் நாவில் இருக்குது. நீதிமொழிகளை சொல்றார். உனக்கு ஜீவன் வேணுமா மரணம் வேணுமான்றது உன் வார்த்தையில இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். வார்த்தை சாதாரண வார்த்தை உயிர்ப்பிக்கும், வார்த்தை ஜீவன் கொடுக்கும், வார்த்தை கட்டி எழுப்பும், வார்த்தை ஐக்கியத்தை ஏற்படுத்தும். அதே வார்த்தை கொல்லும், அவமானப்படுத்தும், புறந்தள்ளும், அழிக்கும், நிர்பந்தப்படுத்தும். இயேசுவ சிலுவையில் ஏற்றுனது என்னது? தூசன் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான். இயேசுவ அவங்க புறம்பாக்குனதுக்கு இந்த தூசணம் தான். இந்த பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி தான் அவதூறை பரப்பி தான் அவரை சிலுவையில் ஏற்றினாங்க. கடவுளையே கொலை செய்வதற்கு வார்த்தை தான் காரணமாக இருந்துச்சு. ஒரு கெட்ட கேடான வார்த்தை கடவுளையே மரணத்துக்கு கொண்டு போயிருக்கு. நீங்கள் நான் பேசக்கூடிய வார்த்தை எவ்வளோ பெரிய அழிவுகளை கொண்டு வர்றதை யோசிக்கணும். எத்தனை வார்த்தையின் மூலமா எத்தனுடைய குடும்பம் உடைக்கப்படுது, எத்தனுடைய அரசாங்கம் மாற்றப்படுகிறது, எத்தனுடைய சமுதாயம் குலைக்கப்படுகிறது, எவ்வளவு நட்பு ரீதியான உறவுகள் உடைக்கப்படுகிறது, எவ்வளவு அண்ணன் தம்பி சண்டை வருது, எவ்வளவு குடும்ப உறவுகள் சண்டை வருது, எவ்வளவு பஞ்சாயத்து நடக்குது. விவாகரத்து கோர்ட்டு கேஸ் போனீங்கன்னா பெரும்பாலும் இந்த அவதூறு தூஷணம் சந்தேகத்தினால டிவோர்ஸ் நடக்குது. எல்லா பாவங்களுடைய அடிப்படையாக நீங்கள் பார்க்கலாம். எல்லா ஊழலுக்கு பின்னாடி அவதூறு இருக்குது, எல்லா விபச்சாரத்துக்கு பின்னாடி அவதூறு இருக்குது, எல்லா கேட்டான ஒவ்வொரு நித்திய பாவங்களுக்கு பின்னாடி அவதூறு நித்திய அழிவையும் நித்திய காரியங்களையும் கொண்டு போகும். இதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு. இயேசு இவ்வளவுத்தையும் சொல்லிட்டார். ரொம்ப வெட்ட வெளிச்சமா அவங்க யாருங்கிறத படம் புழைச்சி சொல்லிட்டார். அவங்க மேல இந்த கோபம் கிடையாது, அவங்க மேல இந்த காழ்ப்புணர்ச்சி கிடையாது. இயேசு இங்க தூசணத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டலை. இயேசு இவ்வளவுலையும் தனது அன்பையும், இவ்வளவுலையும் தனது மன்னிப்பையும், இவ்வளவுலையும் தனது விடுதலையை அவங்களுக்கு கொடுத்தார். அவர் மரணம் வரை இந்த ஜனங்களுடைய மீட்புக்கு அவர் தெரிஞ்சு போராடினார். இது அவருடைய ஜனங்கள் இல்லை. இவன் பிசாசுடைய கூலி, இவன் துரோகி, இவன் தெரிந்து கொள்ளப்படாதனே, இவன் துன்மார்க்கன் தெரியும். ஆனால் அந்த துன்மார்க்கனுக்கு முன்னாடி அவர் நீதியா சாட்சியா பிதாவினுடைய குமாரனா, தேவகுமாரனா, மன்னிப்பின் நாயகரா, அன்பின் அரசனா, ராஜ்யத்தினுடைய மகிமையான ராஜாவை அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இந்த இயேசுதான் நீங்கள் நான் இந்த உலகத்துல காட்ட வேண்டிய பொறுப்பாகிறோம்.
நம்ம மற்றவங்களால அவமானப்படுத்தப்படும் பொழுது, மற்றவங்க நமக்கு உண்மையற்ற காரியங்களை சொல்லும்போது, மற்றவங்க நமக்கு தூசணத்தை காட்டும் பொழுது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? யாராச்சும் நம்ம கோவப்பட்டுட்டா உடனே நம்முடைய வார்த்தை எப்படி வருது? நம்மளை குறித்து தவறான ஒரு விஷயத்தை சொன்னால் எவ்வளோ பொங்கி எழுதுறோம். ஆனால் இயேசு பாருங்க, வானத்தையும் பூமியை படைச்ச வல்லமையுள்ள கடவுள் ஒரு தூசண வார்த்தையை கேட்டு அந்த கேட்கிறவன் அழிவுக்கு போகாதபடி அவனுக்காக போராடுறார். நீ என்னைய தூசிச்சாலும் பரவாயில்ல, என்னைய கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, நீ காப்பாற்றப்படணும். நீ கடவுளுடைய கோபத்துக்கும் ஆவியானவருடைய மன்னிப்பற்ற செயலுக்கும் இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமா போய் இந்த ராஜ்யத்தை நீ இழந்திருக்காதுன்னு பிரயாசப்பட்டார். அதான் நீங்கள் நான் செய்யணும். அழிந்து போகிற ஒவ்வொரு ஆத்மாக்கள் சுவிசேஷ நிமித்தமா பாடுபடும் பொழுது, அதே சமயத்துல தூசிக்கிறவனுக்கு நம்ம அமைதியா போகணுன்ற அவசியம் கிடையாது. தூசணமான வார்த்தைகளை பேசும்பொழுது நான் எதுவுமே செய்யாம நான் வாயை மூடிட்டு இருக்கேங்க, நான் எல்லா அவமானங்களையும் கேட்டு நான் பேசாம சாந்த சுரூபியா அப்படிலாம் ஒன்று இருக்க சொல்லலாம். தூசிக்கிறவன்ட்ட இயேசு எப்படி அணுகிறாரோ அப்படி அணுக வேண்டிய பொறுப்பு இருக்குது. தூசிக்கிறவனுக்கு அவன் தேவனுக்கு முன்பாக அவன் யாரும் சொல்லணும். அவனுடைய பாவம் பரிசுத்த கடவுளுக்கு முன்பாக எவ்வளவு இருக்குன்னு சொல்லணும். அவனுடைய பாவம் மன்னிப்பு பெற முடியாத நிலையில இருக்கிறத சொல்லணும். அவனுடைய பாவம் இயேசுவினுடைய ரட்சிப்புக்கு விரோதமா, கடவுளுடைய மகிமையான அன்புக்கும் கிருபைக்கும் விரோதமா இருக்குன்றதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்குது. அவனுடைய பாவம் பிசாசுத்தனத்துக்கு உரியதுன்னு சொல்லணும். அவன் பிசாசுக்கு கைகூலியா இருக்கிறான்னு சொல்லணும். அவனுடைய பாவம் நரகத்துல கொண்டு போய் நிறுத்துன்றதை சொல்லணும். நித்திய அறிவை ஏற்படுத்துறத சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஒவ்வொரு தூசணத்தையும் சத்தியத்தின்படி நம்ம அணுகணும். ஒவ்வொரு தூசணமான வார்த்தைகளுக்கும் அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கிறிஸ்துவையும் சுவிசேஷத்தையும் அவர் கொடுத்த சிலுவையை ரட்சிப்பை சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. இந்த தூசணத்துக்காண்டி தான் அவர் சிலுவையை மறைச்சார். சிலுவையில் இந்த மகிமையின் ராஜா இவர்களுக்காக இங்க போராடினது, இங்கே ஆத்ம போராட்டம், அவருடைய மனம் திரும்புதலுக்காக போராடி போராடி இந்த தூசணத்தினால அவரை அவமானப்படுத்தி, அவரை நிர்வாணப்படுத்தி, அவரை கூட்டுண்டு, அவரை அரைஞ்சி, அவரை கொன்னே புதைச்சு போட்டாலும் அந்த சிலுவையில கடைசி சொத்தை திங்கிற வரைக்கும், கடைசி ரத்தம் போற வரைக்கும் இவனை மன்னிக்கணும். நீ இந்த ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. நீ என்னை தூசிச்சாலை என்னை அவமானப்படுத்தினாலும் நீ கடவுளுடைய கோபத்தை நித்திய அழிவை செஞ்சிடக்கூடாது. நீ கடவுளுக்கு எதிராக கலகம் பண்ணி இந்த மகிமையான இயேசுடைய ராஜ்யபூர்வமா போயிடக்கூடாது. நீ பிசாசுடைய தூதர்களோட சேர்ந்து நித்திய அழிவை போயிடக்கூடாது. நீ மனம் திரும்பி என்ன விசுவாசிக்கணும்னாங்க. ஒருவேளை உங்களுடைய என்னுடைய நாவு சரியில்லாம நீங்கள் நானும் இந்த தூஷணத்தை அறியாமலும் சக மனிதனுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் விரோதமாக நம்முடைய நாவு கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துச்சுன்னா, இதுக்கு மனம் திரும்பி கடவுளுடைய சமூகத்தை ஆண்டவரை நான் சரியில்லாண்டவரே, இந்த பரிசெயல்களுக்குள்ளானே நான் அநேக வேலைகளை அனுஷ்டிக்கப்படுகிறேன், தூஷணமான வார்த்தைகளை பேசுகிறேன், என்னுடைய இருதயமும் என்னுடைய நாவும் சரியில்லை, நான் கேடா யோசிக்கிறேன், கேடா யூகம் பண்ணுறேன், தவறாக சிந்திக்கிறேன், என்னை கோவப்படுத்துகிற தூசிக்கிறவனுக்கு முன்னாக உண்மை போல அன்போடு இறக்கத்தோட நான் வாழ முடியலை. உண்மை போல நிதானமாக ஞானமாக பேசி, உண்மையை பேசி, சத்தியத்தை பேசி, அன்பை பேசி, மன்னிப்பை பேசி, நித்திய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பேசி உங்களுடைய பிள்ளையா என்னை மாற்றுங்கன்னு கேட்போம். கடவுள் நம்ம சீர்படுத்தி இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்ம பலப்படுத்துவாங்க.